போன வீடியோல ஸ்பைடர்மேன் பவர் அன்ஸ்டேபிளா இருக்கிறத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோவை சாடி சிங் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது ஜீன் கிரே டேமேஜ் கண்ட்ரோல் எப்படி ஸ்பைடர்மேனை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஜீன் கிரேவை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏனென்றால் ஜீன் கிரே ஒரு பதிவு பண்ணப்படாத மியூட்டன்ட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட அன்கண்ட்ரோலபிளான பவர்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு இப்போதைக்கு இந்த மியூட்டன்ட் கான்செப்ட் தாங்க இருக்குது. ஜீன் கிரே தான் எப்படியாவது சுதந்திரமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த டிஓடிசி எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜீன் கிரேவுக்கு ஸ்பைடர்மேனை சுத்தமா பிடிக்காதாங்க. ஏன்னா ஸ்பைடர்மேன் ஒரு பொறுப்பற்ற ஆளா, அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குறாரு. ஸ்பைடர் மேனால தான் இருக்கிற நிலைமை கூட மோசமாகுது அப்படின்னும், அதனாலதான் டிஓடிசி தன்னையுமே துரத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்பைடர் மேனால தான் இவ்வளவு பிரச்சனையுமே நடக்குது அப்படின்னு டிஓடிசி நினைக்கிறாங்க. அதே ஆங்கிள் தான் ஜீன் கிரேவையுமே பாக்குறாங்க. அதே சமயம் ஜீன் கிரே தனியால இல்லைங்களாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பனிஷருமே இருக்காங்களா. அடுத்ததா இந்த படத்தோட ஒன் ஆஃப் த வில்லன் டோம்ஸ்டோனை பத்தி பார்ப்போம். டோம்ஸ்டோன் தான் இந்த படத்தோட பெரிய வில்லனா. மக்கள் பயத்துல இருந்ததா நான் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மோசமான வில்லனா. டோம்ஸ்டோன் டிஓடிசி பாதுகாப்புல இருக்கிற ஸ்கார்பியனை தப்பிக்க வைக்க ஹேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தீய நிஞ்சா டீமை ஹையர் பண்றாங்க. டிஓடிசி ஸ்கார்பியனை ஒரு செக்யூர் லொகேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்களாங்க. அதங்க லீக்கடி வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்களே, அந்த கான்வே சீன் அதே சீன் தான். இந்த ஹேண்ட் டிஓடிசியை அட்டாக் பண்ணி ஸ்கார்பியனை தப்பிக்க வைக்க முயற்சி பண்றாங்க. அங்கதான் நம்ம ஹீரோ ஸ்பைடர்மேனோட என்ட்ரி. டிஓடிசியோட வாகனம் ஒரு பிரிசன் மேல மோதி அங்கிருந்து மேக் கார்கன் அதாவது ஸ்கார்பியன் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த மோதலுக்கு பிறகு ஹேண்ட் டீம் ஜெயில இருக்க இன்னும் நிறைய கைதிகளை தப்பிக்க வைக்கிறாங்களாம். இந்த இடத்துல தான் ஸ்பைடர்மேன் ஒரு பெரிய நிஞ்சா டீமோட ஃபைட் பண்றாராம். ஆனால் ஸ்பைடர்மேனுக்கு மறுபடியும் அந்த பவர் ப்ராப்ளம் வந்துருச்சாங்க. அதனால அவரால் சமாளிக்க முடியல. சோ பனிஷர் அவரை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. பீட்டருடைய உடல் ஒரு உருமாற்றத்துக்கு உள்ளாக முயற்சி பண்ணி தன்னை சுத்தி ஒரு குக்கூனை உருவாக்குறாங்க. இதனால பீட்டரால அவருடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம எக்ஸ்ட்ரா கைகள் வந்து போகுதாங்க. அதாவது 90ஸ்ல ஒளிபரப்பப்பட்ட ஸ்பைடர்மேன் கார்ட்டூன்ல காமிக்கிற மாதிரி ஸ்பைடர்மேனுக்கு எக்ஸ்ட்ரா கைகள் வந்துருச்சாங்க. டோம் ஸ்டோன் கார்கனை ஸ்கார்பியனா மாத்தி ஸ்பைடர்மேனை கொல்ல அனுப்புறாரு. நியூயார்க் தெருக்கல்ல ஸ்பைடர்மேனுக்கும் ஸ்கார்பியனுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில என்னதான் ஸ்பைடர்மேன் கடைசியா வின் பண்ணாலும் பீட்டருக்கு மறுபடியும் அந்த பவர் ப்ராப்ளம் வந்து வழியில துடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஸ்கார்பியன் எஸ்கேப் ஆயிட்டாரு. இந்த பவர் ப்ராப்ளம்ல இருந்து ஸ்பைடர்மேன் இப்படி வெளியே வந்தாரு. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.